ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு உங்கள் வீட்டில் பாம்பு தொல்லை இருந்தால் பாம்பே வராது, இந்த செடியை வச்சா பாம்புக்கள் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு தடவை பாருங்கள். இந்த செடி இருந்ததுன்னா இந்த செடியோட வாசனைக்கு பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூக்கலிப்டஸ் மரம். பாருங்கள், என்ன செழிப்பாக வானுயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த மரத்தோட செடி வகையை நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த மரம் செடியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூக்கலிப்டஸ் மரத்தோட செடி இப்படி தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அது மரமாக மாறும், மரமாக வளரும். இங்கே பாருங்கள், இதோட இலை அப்படிங்கிறது இதை நுகர்ந்து பார்த்தாலே தலைவலியெல்லாம் காணா போயிடும். தலைவலி, உடம்பு வலி, மனச்சோர்வு இதெல்லாம் இதுலேருந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம். இதுலேருந்து தைலம் எடுத்து யூக்கலிப்டஸ் தைலம்னு சொல்லி விற்கிறாங்க. நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸுக்கெல்லாம் நம்ம போயிருந்தால் பார்த்துருக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஒரு இலையை கிள்ளி நம்ம மோந்து பார்த்தோன்னாலே அவ்வளோ ஒரு வாசனை அடிக்குது, மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் வெள்ளருக்கு செடி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மரமே இருக்குது. இவ்வளவு பெரிய செடி, வெள்ளருக்கு செடியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், பூத்து குலுங்குது. இந்த செடி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்கு காரணம் இந்த மண், இந்த வளமான மண். அப்புறம் இந்த செடியை பற்றி ஒரு விஷயம் இங்கே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியை சாதாரண தினத்தில் வெட்டும்போது ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த செடிக்கு கீழே ஒரு லிங்கமே தோன்றி இருக்கும். அதனால இதுக்கு ஒரு அபரிமிதமான பவர் கிடைக்கும். அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி தினம் அன்னைக்கு, அப்போல்லாம் மிகவும் பலமான இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இந்த மரத்தை நீங்கள் வெட்டி வேற எனக்கு காமிச்சிங்கன்னா நான் என்னோட சொத்தையே எழுதி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, சவால் விடுறாங்க. இருக்கலாம், இந்த மண்ணில் எவ்வளவோ விஷயங்கள் புதைஞ்சிருக்கு, அதில் இதுவும் ஒரு ரகசியமாக இருக்கலாம். பாருங்கள், இவ்வளவு பெரிய செடியை உண்மையாகவே நம்ம பார்த்ததில்ல, ஒரு மரமாகவே வளர்ந்து நிற்குது வெள்ளருக்கு செடி. நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது, அதாவது நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்ப்போம். ஒரு காய் நம்ம அன்றாடம் கொடுப்போம். அந்த காயை சாப்பிட்டா மூளை வளரும், கணிதம் நன்றாக வரும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்போம். நம்மளையும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. அது என்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய். நம்ம ஊரில் எவ்வளவோ வெண்டைக்காயை நம்ம பார்த்துருப்போம், கலர் கலராக கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த சைஸில் ஒரு வெண்டைக்காயை நம்மளால் இங்கே தான் பார்க்க முடியும். இது வெண்டைக்காய், முற்றிய வெண்டைக்காய். நம்ப முடியுதா உங்களால்? முற்றிய வெண்டைக்காய். இதோட சைஸே பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இப்போது இது பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் செடியில். இவ்வளவு பெரிய வெண்டைக்காயை நான் பார்த்ததே கிடையாது. பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது, அதில் எப்படி வளர்ந்துருக்கு. இந்த வெண்டைக்காயோட பூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். வெண்டைக்காயோட பூ, வெண்டைக்காய் செடி பாருங்க. இங்கே பாருங்க, வெண்டைக்காய் பூ. வெண்டைக்காயோட சைஸை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய்களை இன்னமும் அந்த ஊரில் பயன்படுத்திட்டு வராங்க சாப்பாட்டில். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பு செடி, பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செடி பார்த்தோம். கூடவே துணைக்கு இன்னொரு செடியும் வச்சுருக்காங்க. இந்த செடி பாருங்கள். இந்த செடியோட வாசனை பட்டால் பாம்பு கிட்டக்கையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செடியை கசக்கி மோந்து பார்த்தா ஒரு துர்நாற்றம் வீசுது. இந்த நாற்றத்தை நம்மளாலேயே தாங்க முடியல, பாம்பெல்லாம் தலை தெறிக்க ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி தான் அது. பாருங்கள், குட்டி குட்டி இலை. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது காசி கீரைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊரில் மணத்தக்காளி அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ருக்கோம். மணத்தக்காளி கீரை சாப்பிட்ருக்கோம்.
ஆனால் இங்கே வெறுனே காயை பறித்து சாப்பிட்டா கூட கசப்பே தெரியல. பழங்களும் அதுக்கு மேலே சுவையுள்ளதாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம தினமும் அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டா உடல் வலிமை பெறும். அற்புதமான சத்துக்கள் நிறைந்த செடிகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி பட்டுப்பூச்சிகள், அதாவது வண்ணத்து பூச்சிகளுக்கு ரொம்ப இஷ்டமான செடியாக. இதில் வந்து ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகள் வந்து உட்காருமா. இந்த செடியில் விளையிற இந்த இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலையை தான் பட்டுப்பூச்சிகள், அதாவது வண்ணத்து பூச்சிகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய இலையாம். இப்போ பாருங்க, சைட்லலாம் அரிச்சிருக்கு பாருங்கள். பட்டுப்பூச்சி வந்து சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் வண்ணத்து பூச்சிகளுக்கு மிகவும் இஷ்டமான உணவு இதுதானா. இந்த செடியில் விளையக்கூடிய ஒரு பழம் பாருங்கள், அதி அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஒரு பிங்க்கு, சிவப்பு எல்லா கலரும் கலந்த ஒரு நிறத்தில் ஒரு பழம் விளையுது இங்கே. அந்த பழத்தை பறித்து கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பழத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு சாப்பிட்ட எஃபெக்ட் கிடைக்குது. ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதோட வாசனை, அதோட நிறம், சுவை, குணம் எல்லாமே இந்த ஒரு பழத்தில் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப 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 இனிமையாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே மூலிகை. இன்றைக்கி நம்ம நிறைய மூலிகைகள்லாம் உங்களுக்கு காட்டுறோங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, பட்டுப்பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகளுக்கு இஷ்டமான செடி இந்த செடி தான். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. இந்த டயலாகு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம உடம்பு இரும்பு மாதிரி மாறணும் அப்படின்னா தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர்கள், மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரிச்சமரத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். செழிப்பாக வளர்ந்துருக்கு. எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே விளையாத ஒரு தாவரமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் மினி ஊட்டின்னு கூட நம்ம இங்கே சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து காப்பி கொட்டை செடியும் விளையுது அப்படிங்கிறது தான் விசேஷம். அதனால இதை ஒரு மினி ஊட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளவு பெரிய பேரிச்சமரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து செடி தான். செடியே இவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே விளையக்கூடிய பேரிச்சை வந்து மிகவும் சுவையாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேரிச்சையை காட்ட முடியல, ஏன்னா எதுவும் இது வரலை, பேரிச்சம்பழம் எதுவும் வரலை, சீட்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு கன்று, பேரிச்சங்கன்று. பார்த்துக்கோங்க, சிங்கம் போல் ஸ்ட்ரென்த் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து செம்பருத்தி செடி பார்த்துருப்போம், எத்தனையோ கலரில் பூக்கள் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரே செடியில், செம்பருத்தி செடியில் பல வண்ணத்தில் பூக்கள் பூத்துருக்கு. ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்கள். ஒரே செடியில் எத்தனை கலரில் வந்து செம்பருத்தி பூத்துருக்கு பாருங்கள். அருமையான செம்பருத்தி செடி. செம்பருத்தி தைலமே விற்கிறாங்க. அதாவது தலைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேசம் சிறப்பாக இருக்கணும், தலைவலி, அப்புறம் வந்து பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு, முடி சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த செம்பருத்தியை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், எவ்வளோ செழிப்பான ஒரு செடி பாருங்கள். 7 அடி 8 அடிக்கு வளர்ந்துருக்கு. அவ்வளவு பெரிய செடி, பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காராமணி செடி. இங்கே பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரை செடி, அதுவும் எவ்வளோ இயற்கையாக விளையுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அவரைக்காய் தெரியுதுங்களா? இது துவரை செடி. இது வந்து துவரை செடி.